பேர் ரேணுகாங்க. நான் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வரேன். இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் நாங்கள்லாம் 2013, 17, 19, 22 இந்த இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று இப்போது கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் நாங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். 25,000 ஆசிரியர்கள் அதில் தேர்வு எழுதினாங்க. 23,000 பேர் அதில் வந்து செலக்ட் ஆனாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 2,768 போஸ்டிங் மட்டும்தான் அதில் நிரப்பப்படுறதாக இருக்குது. அது இந்த 12 வருடங்களாக நாங்கள் இந்த எக்ஸாமுக்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணி இந்த பணியிடத்துக்காக நாங்கள் ரொம்ப நாளாக காத்துட்ருந்தோம். இது 2,768 போஸ்டிங் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மனவேதனை தருது. 12 ஆண்டுகள் எங்களுடைய வயது, குடும்ப சூழ்நிலை, வாழ்வாதாரம், பொருளாதாரம் இது எல்லாத்தையுமே நம்ம கடந்து இந்த எக்ஸாமை நாங்கள் அட்டன் பண்ணதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ முதல்வர் ஐயா அவர்கள் இந்த பணியிடங்களை எண்ணிக்கையை அதிகரித்து எங்களுக்கு காலி பணியிடங்களை நிரப்பி தருமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா 2023 ஆனுவல் பிளானரில் டிஆர்பியில் 6,553 போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பணியிடங்கள் இப்போது 2,768 போஸ்டிங் தான் நிரப்புறாங்க. அப்படிங்கிறப்ப எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இன்னும் எவ்வளோ நாள் நாங்கள் படிச்சுட்டே இருக்கிறது. ஸோ அதனால் எங்களுக்கு இந்த பணியிடங்களை அதிகப்படுத்தி தரணும்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆசிரியர் ஆகணுன்ற கனவோடு தான் படித்து வரீங்க. நாங்கள் எவ்வளோ ஆசையாக ஆசிரியர் நாங்கள் வேலைக்கு தான் நாங்கள் படித்தோங்க. சின்ன வயசுலேருந்து அது ஒரு என்னோட கனவு. என்ன மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதையும் தாண்டி ஒரு டீச்சர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதையும் தாண்டி கல்யாணம், குடும்ப சூழ்நிலை, குழந்தைங்க அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நான் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்தேன். எவ்வளோ பொருளாதார நெருக்கடியில் தான் நான் படித்து இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஆனால் 1 மதிப்பெண் 0.5 மதிப்பெண்களில் நாங்கள் பணி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். ஏன்னா பணியிடங்கள் அவங்க குறைவாக காட்டியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான வேலையில் நீங்கள்லாம் இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் அங்கங்கே கிடைக்கிற அந்த ஊர்களில் கிடைக்கிற வேலைகள் தான் நாங்கள் போகிறோம். என்னம்மா எவ்வளோ ஊதியம் வரும்? இப்போ என்ன உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? ஏன்னா நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எக்ஸாம் எப்படி சொல்கிறதுங்க, நாங்கள் எங்களோட நிலைமை நினச்சி பாருங்கள். தனியார் நம்ம எந்த இதுக்கு போனாலும் எங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. அப்போ நாங்கள் குறைஞ்ச சம்பளத்துக்கு தான் நாங்கள் வேலைக்கு போகிறோம். அதில் தான் நாங்கள் இந்த எவ்வளோ செலவு இருக்குது, எல்லா விலைவாசி ஏற்றமும் இருக்குது. இதில் நாங்கள் குறைஞ்ச சம்பளத்தை வாங்கி நாங்கள் எப்படி எங்களோட வாழ்க்கை ரன் பண்ணுறது? எங்களோட வாழ்வாதாரம் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு. 12 ஆண்டுங்களாக இந்த வேலைக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். இப்போ எங்களோட கோரிக்கை இதுதாங்க சார். நாங்கள் எங்களோட பணியிடங்களை அதிகப்படுத்துங்க. நிறைய வேக்கண்ட் இருக்குது. 15,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பணியிடங்களை அதிகப்படுத்தினா மாணவர்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது இல்லைங்களாங்க சார். அரசுக்கும் ஒரு நல்ல பெயர் தான் கிடைக்கும். கண்டிப்பாக முன்னாள் முதல்வர் நம்ம கலைஞர் ஐயா நிறைய ஆசிரியர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். அரசு ஊழியர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். கண்டிப்பாக அவங்களோட மகன் ஆட்சியில் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு காத்துட்ருக்குறோம். இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஐயா அவர்களும் கல்வி அமைச்சர் அவர்களும் எங்கே சென்றாலும் எங்களோட கோரிக்கைகள் மனுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கான வழி கிடைக்குங்கிற நம்பிக்கையோட தான் நாங்கள் இன்னமும் காத்துட்ருக்கோம். ஒரு வாட்டி மனு கொடுக்கும் போது என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குது? கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோன்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் 12 வருடங்களுக்கு மேலாக காத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் மூலமாக பணி ஆணை பெறணும், அந்த ஒரு பெரிய விழாவா எடுக்கணும். அதாவது நீங்க வச்ச நியமன தேர்வை பல 100 வருஷங்கள் ஆனாலும் அந்த ஒரு நிகழ்வை வரலாற்று சாதனையா நிகழ்த்துவீங்கன்னு நம்புறோம். அந்த நம்பிக்கை வீண் போகாது என்னதான் இந்த இடத்துல நாங்க ஒரு அறவழியில கவன ஈர்ப்பா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எப்படியாவது எங்களுக்கு இவ்வளவு வருஷமா காத்துட்டு இருக்க எங்களுக்கு பணி இடங்களை அதிகரிச்சு தரணும். எங்கள் வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்ட நிலையில் இருக்கு. இந்த வேலைக்காக படித்தோம். அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதணும், அதுக்கப்புறம் ஆசிரியர் போட்டித் தேர்வும் எழுதணும். இத்தனை வருடங்களாக நாங்கள் காத்துட்ருக்கோம். எப்படியாவது எங்களுக்கு காலி பணியிடங்களை அதிகரித்து தரணும். உங்களை நம்பி தான் இருக்கோம். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றம் நிகழாது. நாங்கள் வாழ்றக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். உங்களோட ஒரு கையெழுத்துனால தமிழ்நாட்டில் ஆசிரியர் போட்டித் தேர்வு எழுத அத்தனை பேர்த்தோட வாழ்க்கையும் மாறப்போகுது. நீங்கள் மனசு வச்ச போது எவ்வளோ பேர் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும். நாங்கள் வாழ்றக்கே இந்த சமூகம் எங்களை எவ்வளோ பார்க்குது. படிச்சிங்களா, இன்னும் வேலை வாங்கிட்டீங்களா, படிச்சிங்களா, வேலை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டு கேட்டு வீட்லேயும் சரி ஊர்லேயும் சரி சொந்த மதத்தில் கூட எங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இல்லை. உங்களை நம்பி நீங்கள் ஆட்சிக்கு
வந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ணுவீங்கன்னு அந்த நம்பிக்கையோட இப்ப வரைக்குமே நாங்க நம்பிக்கையோட இருக்கோம். நீங்க பண்ணி தருவீங்கன்னு அந்த நம்பிக்கைனால தான் நீங்க நிக்கிறோம். எங்க முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதை கண்டிப்பா பண்ணுவார் ஒரு நம்பிக்கையோட நாங்க இந்த இடத்துல நின்று நாங்க கேட்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதை பண்ணி தரணும். கண்டிப்பா இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை அதிகப்படியா நிரப்பி வரலாற்று சாதனை படைக்கணுங்கிறது தான் எங்களோட, கண்டிப்பா பண்ணி தரணும். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அதாவது 21 கடந்த வருடம் பாத்தீங்கன்னா 24 வருஷம் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நீங்க அறிவிச்சிருக்கீங்க 110 விதின் கீழே 19 ஆசிரியர்களுடன் 19,000 காலி பணியிடங்கள் இருப்பதாக சொல்லியிருக்கீங்க. அந்த காலி பணியிடங்களை எங்களுக்கு நிரப்பி தந்தீங்கன்னா எங்களோட வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் உங்களை எப்பவுமே மறக்க மாட்டோம். அதாவது மாண்புமிகு கலைஞர் அவர்களின் ஆட்சியில் நீங்கள் இருக்கீங்க, எங்களுக்கு நீங்க பண்ணி தருவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில நாங்க இங்க நின்று நாங்க பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஐயா, எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு அதாவது நீங்க ஒரு நல்லதான் செய்யற போறீங்கன்னா எங்களுக்கு ஆட்சி முடியும் தருவாயில கண்டிப்பா பண்ணி தருவாருங்க சார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கண்டிப்பா பண்ணி தருவாரு. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோடு தான் நாங்க பேசுறோம். ஒரு கவன ஈர்ப்பு தான். எதுக்காக கவன ஈர்ப்புனா, இப்போ ஒரு குழந்தை அழுகுதுன்னா அந்த குழந்தைக்கு தான் அந்த முக்கியமா அந்த தாய் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி எங்க முதல்வர் கிட்ட ஒரு கோரிக்கையா நாங்க வச்சிருக்கோம். எப்படியாவது எங்களுடைய இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடத்தை அதிகரித்து தரணும். எங்கள் வாழ்வாரத்தை காக்கிறது மட்டும் இல்ல, தமிழக பள்ளிகளில் அவ்வளவு வேக்கண்ட் இருக்கும்போது எங்களுக்கு சொப்ப எண்ணிக்கை இருக்கு. சொப்ப எண்ணிக்கையில நிரப்பி தர்றது இவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கிற எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல். 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல எப்படியாவது எங்களுக்கு காலி பணிகளை அதிகரிச்சு தரணும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உங்களால் எங்களுடைய வாழ்க்கை சிறக்கணும். நீங்க பண்ணி தரணும் நம்பிக்கையில தான் நாங்க இருக்கோங்க ஐயா. நீங்க போடுற ஒரு கையெழுத்துனால எங்களுக்கு தலைவிதியே மாறப்போகுது. நீங்க இருக்கிறதுனால நீங்க முதல்வர் அதாவது அரசு பள்ளியோட தரத்தை உயர்த்திருக்குன்னு எவ்வளவோ செலவு பண்றீங்க. எங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் கொஞ்சம் உயர்த்தித்தாங்க ஐயா. இவ்வளவு நாளா மன உளைச்சல்ல நீங்க பண்ணி தருவீங்க நம்பிக்கையோட தான் பேசுறோம். நீங்க அதாவது நாங்க இந்த நிகழ்ச்சியை நாங்க ஒரு போராட்டமா கொண்டு போயிருக்கலாம். ஆனா அது போராட்டமா நாங்க கொண்டு போக கூடாது. எங்களுடைய முதல்வர், எங்களுக்கான முதல்வர், அவர் கண்டிப்பா பண்ணி தருவாரு. அதனால நாங்க நம்பிக்கையோட வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.